ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை உருக்கும் என் காதலே நாவல் பகுதி 16. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். 11 மணி ஆன போது தென்றல் பாட்டியின் அறையிலிருந்து வெளியே வந்தாள். பாட்டிக்கு இடையிடையே காய்ச்சல் அடிக்கவே செய்கிறது. அதை பெரியவரிடம் போன் செய்து கோரியும் விட்டாள். ஹாலுக்கு வந்த தென்றலின் முகம் சோகத்தில் மூழ்கி கிடப்பதை கண்ட சுகந்தா, என்னாச்சு தென்றல், உன்னுடைய முகமே சரியில்லையே? அப்போதுதான் ஹாலில் அமர்ந்திருக்கும் சுகந்தாவை தென்றல் கண்டாள். அக்கா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை கவனிக்கவே இல்ல. அததான் நான் கவனிச்சேனே. முகையே இப்படி சோகத்துல வாடி கிடக்கு, என்ன விஷயம்? பாட்டி அம்மாவுக்கு என்ன ஆச்சுக்கா? சின்ன காய்ச்சல், அவ்வளவுதான். ஏன் கேக்குற? இல்லக்கா, அவங்க ரொம்ப சோர்வா இருக்காங்க. பாட்டிக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுது. அட நீ வேற, பாட்டி அம்மாவுக்கு எவ்வளவு வயசாச்சுன்னு நினைக்கிற? வயசானவங்க தான். ஆனா நேத்து வரைக்கும் பார்த்த பாட்டி இல்லக்கா, இப்ப இருக்கிற பாட்டி. எனக்கு கூட அப்படிதான் தோணிச்சு. ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல. இப்ப நீ சொல்லும் போது எனக்கு கூட நெருடலாதான் இருக்கு. இப்பதான் எனக்கு நினைவு வருது, வீட்டுல யார் முகமும் சரியில்லை தென்றல். நீ இந்த பங்களாவுக்கு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா பாட்டி ரூமுக்கோ அவங்க அம்மா ரூமுக்கோ கண்ணன் போனதே கிடையாது. ஆனா இப்ப அடிக்கடி பாட்டி ரூமுக்கு போய் பாட்டி பக்கத்துல உட்காந்து என்ன பண்ணுது, இப்ப எப்படி இருக்குன்னு அரை மணி நேரத்துல 1000 தடவை கேட்டுட்டாரு. நான் காலையில 5 மணிக்கே இங்க வந்துட்டேன். 5:30 நான் உனக்கு கால் பண்ணதுக்கு இடையில எத்தனை தடவைன்னு தெரியுமா பாட்டி ரூமுக்கு கண்ணன் சார் போயிட்டு வந்தாரு. அப்ப கூட எதுவும் தோணல. உடம்பு முடியாம பாட்டி இருக்காங்க, பாசமா பாத்துக்கிறாங்க, அப்படிதான் நினைச்சேன். எல்லாரும் வீட்டுல இருந்து கிளம்பும் போது கூட கண்ணன் சாருக்கு அவருடைய PA கிட்ட இருந்து போன் வந்தது. 10 மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு சார், மறந்துடாதீங்க அப்படின்னு. இல்ல, அந்த மீட்டிங்க கேன்சல் பண்ணிடு அப்படின்னு PA கிட்ட சொன்னாரு. ஏன்பான்னு தாத்தா கேட்டதுக்கு, மனசு சரியில்லை தாத்தா, ரிசல்ட் வந்தாதான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும்னு டாக்டர் வேற சொல்லிட்டாரு. டாக்டரை நேர்ல போய் பார்த்து பேசணும், இல்லனா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. இதுக்கிடையில மீட்டிங் எங்க அட்டன் பண்றது அப்படின்னு கேட்டாரு. இவ்வளவு நடந்துமா உங்களுக்கு எதுவும் தப்பா தெரியலக்கா? இல்ல தென்றல், இந்த வீட்டுல பொதுவாவே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ரொம்ப அன்பு அதிகம். சின்ன தலைவலியா யாராவது உட்கார்ந்துட்டா கூட அவங்கள அப்படி தாங்குன்னு தாங்குவாங்க. பாட்டிக்கு வேற காய்ச்சல் அடிக்குது, படுத்த படுக்கையா வேற இருக்காங்க. அதனாலதான் எல்லாரும் டென்ஷனா இருக்காங்கன்னு நான் நினைச்சிட்டேன். சரி, உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்தது? பாட்டி அம்மாவே சொன்னாங்க, அவங்களுக்கு ஏதோ பெரிய நோய் இருக்குன்னு அவங்களுக்கு சந்தேகம். அப்படின்னா விஷயம் சீரியஸ் தான் போல இருக்கே. பேசிக்கொண்டிருக்கும் போதே மரண வீட்டிற்கு சென்றவர்கள் அனைவரும் வீடு திரும்பி விட்டனர். ஒருவரின் முகத்திலும் ஈ ஆடவில்லை. உடை கூட மாற்றாமல் அனைவரும் நேராக பாட்டியின் அறைக்குதான் சென்றனர். கடைசியாக தான் வீட்டிற்குள் வந்தார் தாத்தா. சிவகாமி தூங்குறாளா தென்றல்? அப்படி கேட்கும் போதே தாத்தாவின் குரல் தடுமாறியது, விழிகள் நிறைந்து விட்டது. ஆமா சார், அவங்க தூங்குறாங்க என்ற தாத்தா வேதனையை மென்று விழுங்கிவிட்டு பாட்டியின் அறைக்கு சென்றார். தென்றலின் விழிகள் ஏனோ கண்ணனை தேடியது. கண்ணன் இல்லை. சிறிது நேரத்தில் அனைவரும் ஹாலில் வந்து அமர்ந்தனர். என்ன மாமா, டாக்டர் இப்படி எல்லாரையும் பயமுறுத்திட்டாரு, நீ ஏமா பயப்படுற ருக்மணி? அவருடைய சந்தேகத்தை சொன்னாரு, அவ்வளவுதான். ரிசல்ட் சாயந்தரம் தானே வரும், ஒரு 4 மணிக்கு வரும்னு டாக்டர் சொல்றாரு. அது வரைக்கும் பொறுத்திருப்போம். ஆமா மாமா, கண்ணனை எங்க காணோம்? இன்னைக்கு ஆபீஸ் போக மாட்டேன்னு தானே சொன்னான். ஆமாம்மா, ஆபீஸ் போலன்னு தான் சொன்னான். ஆனா அவனுடைய ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருக்காராம். அவருடைய அப்பா கூட வெளிநாட்டுல டாக்டரா இருந்தவர் தானாம். ரொம்ப திறமையான டாக்டராம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. 2 பேரையும் போய் பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கண்ணன் போயிருக்காமா. இப்ப வந்துடுவான். தென்றலை ஏறிட்டு பார்த்த முகிலனின் அம்மா, தென்றல், நாங்க தான் எல்லாரும் இருக்கோம்லம்மா, நீ வேணா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, ஏதாவது தேவைன்னா உன்னை கூப்பிடுறோம். இல்லம்மா, பாட்டி எழுந்தா என்ன கண்டிப்பா கேட்பாங்க, அந்த நேரம் ஓடி வரணும்ல, நான் இங்கேயே இருக்கேன். சரிம்மா, அப்ப நீ இங்கே ஏதாவது ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. இல்ல, நான் கார்டன்ல இருக்கேன். அவள் வீட்டில் இருந்து வெளியே வர அப்போதுதான் எங்கோ சென்று விட்டு திரும்பிய பரமசிவம் காரில் இருந்து இறங்கும் போது தென்றலை கண்டார். தென்றல், சாரதி சார் வந்துட்டாரு தெரியும் என்று கூற அவள் நாத் எழுந்தது. அதை சட்டென்று அடக்கியவள், எப்ப உங்கள் வந்தாரு என்று கேட்டாள். காலையில ஒரு 4 மணி இருக்குமா. நான் தான் தூத்துக்குடி ஏர்போர்ட்ல போய் அவரை கூட்டிட்டு வந்தேன். இப்ப கூட அவர் கூட ஷாப்பிங் போயிட்டு தான் வந்தேன். ஷாப்பிங்கா? வந்ததும் ஷாப்பிங் போயிட்டாரா? ஆமாம்மா, இன்னைக்கு பவித்ராவை பொண்ணு பார்க்க போறாங்களாம்.
நகையெல்லாம் எடுத்தாங்க. பவித்ரா போட்டோவை பார்த்ததும் சாரதி சாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம். ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மட்டும்தான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. தென்றலின் முகம் வாடியது. ஓ, பவித்ராவை பிடிச்சு போச்சா? சரி, நான் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன? அதனாலதான் கோயில்ல என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாரா? தன் முகம் மாறுவதை பரமசிவம் கவனிப்பதை கண்டவள் சட்டென்று அதை மறைத்தாள். உன்னை பத்தி சாரதி சார் கிட்ட சொல்லணும்னு நினைச்சேம்மா, ஆனா ஏன்னு தெரியல, சொல்லல. நீ இப்ப என் கூட வரியா? அவர் வீட்டுலதான் இருக்காரு, அவரை பார்க்கணும்னு சொன்னியே. என்ன சொல்வது என்று அறியாது விழித்தவள், சரி அங்கிள், நான் சொல்லிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்று சில நொடிகளில் திரும்பி வந்தாள். அவளையும் ஏற்றிக்கொண்டு கார் கேட்டை தாண்டி செல்லவும், அவர்கள் எதிர் திசையில் இருந்து முகிலனின் கார் வீட்டிற்குள் நுழையவும் சரியாக இருந்தது. சாரதியின் வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கும் போது ஒரு அழகான இளைஞன் வாசலில் நின்று போன் செய்து கொண்டிருப்பதை தென்றல் கண்டாள். அட, சாரதி சாரே வெளியே நின்று போன் பண்ணிட்டு இருக்காரு, பரமசிவம் கூற, சாரதி சாரா எங்க? அதோ அங்க நிக்கிறாரே. அவர் கை காண்பித்த அந்த இளைஞனை கண்டவள், இவரா சாரதி என்று சந்தேகமாக கேட்டாள். ஆமா, இவர்தான் சாரதி. முகிலன் சார் வலக்கை இவரா? இவர்தாம்மா. அங்கிள், எனக்கு தெரிஞ்ச சாரதி இவர் இல்ல. என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், எனக்கு தெரிஞ்ச சாரதி இவர் கிடையாது. முகிலன் சார் கம்பெனில வேலை பாக்குற சாரதி அது இவர்தான். அப்படின்னா சாரதின்ற பேர்ல இன்னும் வேற யாராவது இருப்பாங்க. இல்லம்மா, முகிலன் சாருடைய வலக்கை சாரதி இவர்தான். அப்படின்னா நான் தேடி வந்தது இவர இல்ல அங்கிள், நம்ம பங்களாக்கே போயிடலாம். இல்லம்மா, இவர்தான். இல்ல அங்கிள், சாரதி போட்டோ என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. செல்லை எடுத்து சேவ் செய்து வைக்கப்பட்டிருந்த முகிலனின் ஒரு புகைப்படத்தை எடுத்து பரமசிவத்திடம் காண்பித்தாள் தென்றல். புகைப்படத்தை கண்ட பரமசிவம் தென்றலை வியப்போடும் புரியாமலும் பார்த்தார். என்ன அங்கிள் அப்படி பாக்குறீங்க? இவர் சாரதின்னு உங்ககிட்ட யாருமா சொன்னது? இவர்தான் சொன்னாரு. வாய் விட்டு சிரித்த பரமசிவம், இவர் சாரதி இல்லம்மா, இவர்தான் நம்ம கண்ணன். என்ன சொல்றீங்க அங்கிள்? பெரியவன் பேரன் கண்ணனா? ஆமா, அந்த வீட்லயே வேலை பார்த்துட்டு அந்த வீட்டுல இருக்கிற கண்ணன் சார தெரியாதுன்னு சொல்றியேம்மா, எனக்கு சிரிப்பா வருது. அது மட்டும் இல்ல, இவரு முகிலன் சார் வலக்கை இல்ல, இவர்தான் முகிலன் சார். தென்றலின் தலையில் இடி விழுந்தது. வாட்? இவர்தான் முகிலனா? ஆமா. இல்லையே, நான் முகிலனை பார்த்திருக்கேனே. எப்படி, சாரதிய பார்த்த மாதிரியா? அவளை கேலி செய்து சிரித்தார் பரமசிவம். தென்றல் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை. நாம சாரதி சார பாக்குறதுக்காக புறப்படும் போது கண்ணன் சார் காரு பங்களாக்குள்ள நுழையிறத வெளிக்கண்ணாடி வழியா நான் பார்த்தேன். கண்ணன் சார் வீட்டுலதான் இருக்காரு. நீ போய் கண்ணன் சார் கிட்டயே நீங்க சாரதியா முகிலனான்னு கேட்டுப்பாரு, அவரே சொல்லுவாரு. கார் முகிலனின் வீட்டிற்கு திரும்பியது. தென்றலுக்கு எதுவும் புரியவில்லை. முகிலன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அப்பாவை கூட்டிட்டு போனவன் யாரு? அவனை நான் ஊட்டியிலையும் பார்த்தேனே. அவனுடைய போட்டோ இருந்திருந்தா இவர்கிட்ட காட்டி இது யாருன்னு கேட்டிருக்கலாம். அவன் போட்டோ இல்லாம போச்சே, இப்ப என்ன பண்றது? கார் பங்களாவை அடைந்தது. சுகந்தா வெளியே தன் கணவனோடு நின்று பேசிக் கொண்டிருந்தாள். தள்ளாடியபடியே காரில் இருந்து இறங்கிய தென்றல் சுகந்தாவை நோக்கி வந்தாள். தென்றல், எங்க போயிட்டு வர? வெளியே போயிட்டு வரேன்கா. சுகந்தாவின் அருகில் வந்து விட்டாள் தென்றல். அப்ப சரிங்க, நான் சொன்னதையெல்லாம் செஞ்சிடுங்க, கணவனிடம் சுகந்தா கூற அவளது கணவன் அங்கிருந்து நகர்ந்தான். என்ன தென்றல், பாட்டியம்மாவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறியா? முகமே சரியில்லை. அக்கா, ஒரு சந்தேகம். என்ன? கண்ணன் சாரோட உண்மையான பேர் என்ன? முகிலன். அவள் தலை இன்னும் வேகமாக சுற்ற கீழே விழுந்து விடாமல் இருக்க சுகந்தாவை பிடித்துக் கொண்டாள். என்னாச்சு தென்றல்? இல்லக்கா, தலை லேசா சுத்துது. சரி சரி, நீ உள்ளவா. அவளை கைத்தாங்கலாக அழைத்து வந்தவள் செட்டியில் அமர்த்தி விட்டு, நீ இரு, நான் லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வரேன், அது குடிச்சா சரியாயிடும். வேகமாக சமையல் அறைக்குள் சென்று சில நிமிடங்களில் ஜூஸோடு வந்தார் சுகந்தா. அதை வாங்கி பருகிய பின் தென்றலுக்கு இதமாக இருந்தது. தென்றல், பாட்டியோட ரிசல்ட் வந்துடுச்சுமா? பாட்டிக்கு பிளட் கேன்சர், லாஸ்ட் ஸ்டேஜாம். நேத்து நைட்டே டாக்டருக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஆனா எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி கொடுக்க வேண்டான்னுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, ரிசல்ட் வரட்டும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. இப்பதான் டாக்டர் கிட்ட இருந்து போன் வந்தது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப கவலையா பாட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. பாட்டிக்கு தெரியுமா? தெரியாது, ஆனா பாட்டிக்கு சந்தேகம். எனக்கு என்னன்னு எல்லார்கிட்டையும் கேட்டுட்டே இருக்காங்க. எதுவும் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா பாட்டியம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க.
எனக்கு என்னன்னு யாராவது சொல்றீங்களா? பாட்டியின் கோபமான உரத்த குரல் வெளியே வந்தது. யாரும் சொல்ல மாட்டீங்க. சரி, வேண்டாம், தென்றலை கூப்பிடுங்க. நான் தென்றல் கிட்டேயே கேட்டுக்கிறேன். தென்றல் என்ற பெயரை கேட்டதும் முகிலன் நடுங்கினான். தென்றலா? அது யாரு? அவன் கேட்பதும் தென்றலின் செவியை எட்டியது. ஆனா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்கல்ல, அவங்க பேரு தான் தென்றல். பாட்டி, தென்றல் இப்ப இங்க இல்ல, அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் போன் பண்ணி வர சொல்றேன். தென்றல் உன்னை உள்ள கூப்பிடுறாங்க, நீ போ. சுகந்தா கூறவும் தென்றலின் செல்போன் ஒலிக்கவும் சரியாக இருந்தது. மங்கை தான் அழைக்கிறாள். அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் தென்றல். தென்றல், நீ இப்ப எங்க இருக்க? நான் இங்கதான் இருக்கேன். வந்துட்டியா? பாட்டி உன்னை தேடுறாங்க, கொஞ்சம் பாட்டி ரூமுக்கு வா. இதோ வரேன். அழைப்பை துண்டித்த மங்கை, தென்றல் வந்துட்டா, இங்கதான் இருக்காளாம், இப்ப வந்துடுவா. அதிர்ச்சியோடு வாசலை பார்த்தான் முகிலன். ஆம், தென்றலேதான் தலை குனிந்தபடி அறைக்குள் வருகிறாள். அடுத்த நொடி அதிர்ச்சி கோபமாக மாறியது. என்னோட குடும்பத்தை கூண்டோடு அழிக்க திட்டம் போட்டு வந்திருக்கியா? அடுத்த நொடி அவன் மனதில் பல சந்தேகங்கள் எழுந்தது. இவளுக்கு இது என் வீடுன்னு தெரியுமா இல்ல தெரியாதா? என் வீடுன்னு தெரியாமையே வேலைக்கு வந்திருப்பாளோ? நான் தான் முகிலன்னு தெரியுமா தெரியாதா? அவன் மனதில் சந்தேகங்கள் போட்டி போட தலை குனிந்தபடியே பாட்டியின் அருகில் வந்து நின்றாள் தென்றல். அவள் கரத்தை பிடித்த பாட்டி, தென்றல், எனக்கு என்னம்மா பிரச்சனை? யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவள் என்ன கூற போகிறாள் என்று அறியும் ஆவலில் அனைவரும் அவளை பார்க்க முகிலனுக்கு தவிப்பு. என்னுடைய குடும்பத்தை கூண்டோட அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு வந்தவளாச்சே, பாட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுவாளோ? ஆனா இவளுக்குதான் எதுவும் தெரியாதே. படபடக்கும் இதயத்தோடு அவளையே பார்த்தான் முகிலன். பகுதி 16 நிறைவடைந்தது. பகுதி 17 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.